அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு மாதிரி தீர்வு. இன்றைய வினாக்களை காணலாம். முதல் கேள்வி, மத்திய இந்து கல்லூரி தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது? இதுன்னு பாத்தீங்கன்னா வாரணாசி என அழைக்கப்படும் பனாரஸ்ல தான் தோற்றுவிக்கப்பட்டது. கல்லூரியாக தோற்றுவித்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார். இதை பல்கலைக்கழகமாக 1917 மாற்றியவர் மதன் மோகன் மாளவியா. அடுத்து இரண்டாவது கேள்வி, அன்னி பெசன்ட் டேஷ் என்னும் செய்தித்தாளை நடத்தி வந்தார். அந்த செய்தித்தாள் பேர் நியூ இந்தியா என்பது சரியானது. இன்னொன்று காமன்வெல்த் என்ற பத்திரிகையும் அவர் நடத்தி வந்தார். ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்து மூன்றாவது கேள்வி, வள்ளலார் சத்திய தர்மசாலையை நிறுவிய இடம் எது? இதற்கு சரியான பதில் வடலூர் என்பது சரியான பதில். மேல இருக்கிற இந்த பேலூர் என்பது ராமகிருஷ்ண மடம், சுவாமி விவேகானந்தர் தொடங்கியிருப்பார். பேலூர் வங்காளத்துல இருக்கிறது. அடுத்த நான்காவது கேள்வி, ராமலிங்க அடிகள் அதாவது வள்ளலார் இயற்றிய பக்தி பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான பதில் திருவருட்பா என்பது சரியானது. அடுத்த ஐந்தாவது கேள்வி, சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா ஜோதிபா பூலே. தியோஸ். தியோஸ் என்றால் என்ன பொருள்? இந்த தியோஸ் என்பது என்னன்னு பொருள் பாத்தீங்கன்னா கடவுள். கடவுள் என்பதன் பொருள். அடுத்த ஏழாவது கேள்வி, பிரம்ம சமாஜத்தினை நிறுவியவர் யார்? இதற்கு சரியான பதில் ராஜாராம் மோகன் ராய். என்ன ஆண்டு என்பதை கமெண்ட் பண்ணுங்க. 1815 ஆத்மீய சபையை நிறுவியவர். எட்டாவது கேள்வி, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யார்? பாலகங்காதர திலகர். ஒன்பதாவது கேள்வி, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? யார்னா வள்ளலார், சுவாமி ராமலிங்க அடிகள். அடுத்து பத்தாவது, பிரம்ம ஞான சபை அதாவது தியோசபிக்கல் சொசைட்டி நிறுவப்பட்ட இடம் எது? எதுனா 1875 நியூயார்க் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. அடுத்து 1882 ஆண்டு சென்னைக்கு அதனுடைய தலைமையகம் மாற்றப்படுகிறது. அடுத்து 11வது கேள்வி, முதல் ஆங்கில மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது? இதற்கு சரியான பதில் மதராஸ் உடன்படிக்கை அல்லது சென்னை உடன்படிக்கை 1769 ஆண்டு. 13வது கேள்வி, நான்காம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? இதற்கு சரியான பதில் வெல்லஸ்லி என்பது சரி. 1799. இந்த வருடம் திப்பு சுல்தான் அவர்கள் இந்த போரில் கொல்லப்படுகிறார். மைசூரின் புலி என்று அழைக்கப்படுபவர் திப்பு சுல்தான். அடுத்து 14வது கேள்வி, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? இதற்கு சரியான பதில் டாக்டர் BR அம்பேத்கர். 15வது கேள்வி, இது உங்களுக்கான கேள்வி. பஹர்பூர் செப்பு பத்திரம் அதாவது செப்பு பட்டயம் யாருடைய ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டது அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்க. இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. 16வது கேள்வி, பஹர்பூர் செப்பு பத்திரம் அதாவது பட்டயம் எந்த மதத்தின் மையத்திற்கு நிலம் வழங்கியதாக குறிப்பிடப்படுகிறது? பௌத்த மதம் என்பது சரியானது. 17வது கேள்வி, சட்லஜ் நதிக்கும் யமுனை நதிக்கும் இடையில் அமைந்த நகரம் எது? இதற்கு சரியான பதில் இஸ்தானீஸ்வரம். நம்ம சொல்லுவோம்ல அஷரோட தலைநகரமாக இருந்தது தானேஸ்வரம், அதுதான் பழைய பெயர் இஸ்தானீஸ்வரம், ஸ்தான்வீஸ்வரம். 18வது கேள்வி, ஹியூலி என்பவரது நூல் எதற்கு பயன்படுகிறது? இதற்கு சரியான பதில் யுவான் சுவாங் வாழ்க்கையை பற்றிய தகவலுக்கு அறிய இவருடைய நூல் பயன்படுகிறது. யுவான் சுவாங் இந்தியாவின் நிலையை எழுதியிருப்பாரு. அவர் எழுதிய நூல் சியூக்கி. இவர் சீனாவிற்கு சென்றவுடன் அங்கு அவருடைய நண்பர் ஹியூலி என்பவர் இவரை பற்றி யுவான் சுவாங் பற்றிய தகவல்களை தருகிறார். 19வது கேள்வி, சூரிய சதகம் என்ற நூலை 7ஆம் நூற்றாண்டில் எழுதியவர் யார்? இதற்கு சரியான பதில் மயூர கவி அல்லது மயூர சர்மன் என்பது சரியானது. சூரிய சதகம் என்ற நூலை எழுதியவர் மயூர கவி.
அடுத்து 20வது கேள்வி, சிந்து சமவெளி பகுதியான தோலவிராவை கண்டுபிடித்தவர் யார்? இந்த தோலவிரா என்பது இந்தியாவில் எந்த பகுதியில் இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல அதை இது பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே.பி. ஜோஷி. இரண்டாவது அதை அகழ்வாராய்ச்சி செய்தவர் தான் ஆர்.எஸ். பிஸ்த். அப்போ ஜோஷி மற்றும் பிஸ்ட் இரண்டுமே சரியானவர்கள். அடுத்து 21, டெரகோட்டா என்னும் சுடுமண் பொம்மைகள் அதிகம் கிடைத்த பகுதி எது? எந்த பகுதியில் மிக அதிகமாக கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ, இறந்தவர்களின் மேடு என்று சிந்தி மொழி சொல்லில் அழைக்கப்படுகிறது. அடுத்து 22வது கேள்வி, வித் என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? வித் என்பது பொருள் அறிவு, வேதங்கள் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். அடுத்து 23, சில்ப வேதம் கீழ்கண்ட எதனை பற்றி கூறுகிறது? இதற்கு சரியான பதில் கட்டிடக்கலை என்பது சரி. ஆயுர்வேதம், தனுர்வேதம் என்பது போர் முறைகளை பற்றி கூறுகிறது. ஆயுர்வேதம் என்பது மருத்துவ முறையை பற்றி கூறுகிறது, மருத்துவ முறை. சில்ப வேதம் என்பது கட்டிடக்கலையை பற்றி கூறுகிறது. அடுத்து 24வது கேள்வி, ஆரியர்களின் பூர்வீகம் மத்திய ஆசியா என கூறிய மேக்ஸ் முல்லர் எந்த நாட்டை சார்ந்தவர்? இதற்கு சரியான பதில் பி, ஜெர்மனி என்பது சரியானது. மேக்ஸ் முல்லர் ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். அடுத்து 25வது கேள்வி, கீழுள்ளவற்றில் எந்த பின்வேத கால சான்று திருமண முறைகளை பற்றி கூறுகிறது? பாத்தீங்கன்னா டி, புராணங்கள். 26வது சில குழப்பங்கள் நிறைந்ததாக உள்ளது, அது உங்களுக்கு தெரிஞ்ச என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. 26, பிற்கால சோழ பேரரசை தோற்றுவித்தவர் யார்? இதற்கு சரியான பதில் விஜயாலய சோழன் என்பது சரியானது. அடுத்து 27, மெய்கீர்த்திகள் எழுதும் பழக்கம் எந்த சோழ மன்னர் காலத்தில் ஏற்பட்டது? சோழ காலத்துலதான் மெய்கீர்த்தி எழுதும் பழக்கம் ஏற்பட்டது. அதுவும் எந்த மன்னர் காலத்துல? ராஜராஜ சோழன் அவர் காலத்துல மெய்கீர்த்தி எழுதும் பழக்கம் ஏற்பட்டது. 28வது கேள்வி, பொட்டி ஸ்ரீராமுலு எதற்காக அறியப்படுகிறார்? இதற்கு சரியான பதில் பி, ஆந்திர மாநிலம் ஏற்படுத்தியதால் அறியப்படுகிறார். அடுத்து 29வது கேள்வி, சத்யேந்திர சின்ஹா வைஸ்ராயின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் பி, 1909 என்பது சரியான பதில். 1909ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் என்ன என்பதை கமெண்ட் செய்யுங்கள். அடுத்து 30வது கேள்வி, ரூர்கோலா உருக்காலை கீழ்கண்ட ஒன்றின் எந்த நாட்டின் உதவியுடன் துவக்கப்பட்டது? ரூர்கோலா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பி, மேற்கு ஜெர்மனியின் உதவியுடன் தொடங்கப்பட்டது. 31வது கேள்வி, இந்திய பாராளுமன்ற நடைமுறையில் பூஜ்ய நேரம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் சி, 1962. 32வது கேள்வி உங்களுக்கான கேள்வி, கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படி பட்டியலிடுக. த ரவுலட் சட்டம், கிலாபாத் இயக்கம், மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், ஜாலியன் வாலாபாக் துயரம். இது எல்லாமே 1919 தான் நடைபெற்றது. இதுல எது முதல்ல வரும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. 32வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் டெல்லி ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது எது? இதற்கு சரியான பதில் டெல்லி ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது காந்தி இருவின் ஒப்பந்தம். இதன்படிதான் காந்தி அடிகள் அவர்கள் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வார். இதுதான் டெல்லி ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. அம்பேத்கர் மற்றும் காந்தி இடையே நடைபெறும் ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம். 33, சிந்துவெளி நாகரிகம் எந்த நாகரிகத்தை சார்ந்தது? என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ, நகர்ப்புறம். ஃபுல் அண்ட் ஃபுல் அர்பன் சிவிலைசேஷன், நகர்ப்புறம் சார்ந்தது. 34வது கேள்வி, இந்திய அரசால் தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இதற்கு சரியான பதில் 1980. அடுத்து 35வது கேள்வி, கீழே உள்ளவைகளில் கூறப்படுகின்றது எது இந்திய அரசியல் சட்டத்தின் சிறப்பு அம்சங்களாக? ஏ, தலைவர் அதிபர் முறை அரசு, ஒற்றையாட்சி மற்றும் இரு கட்சி ஆட்சி முறை. இது தவறு. பி, பாராளுமன்றம் இருக்குது, ஒற்றையாட்சி மற்றும் இரு கட்சி ஆட்சி முறை. இது கிடையாது. ஒற்றையாட்சி இரு கட்சி ஆட்சி முறையெல்லாம் இரு கட்சி ஆட்சி முறை அமெரிக்காவில் காணப்படுகிறது. சி, பாராளுமன்றம் இருக்கிறது, கூட்டாட்சி பல கட்சி ஆட்சி முறை எல்லாமே இந்தியாவில் காணப்படுகிறது. அப்போ சி என்பது சரியானது.
36வது கேள்வி, முதல் முறை சுதந்திர தின உரையை யார் நிகழ்த்தினார்கள்? யார் படிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 1947 சி பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அப்ப அந்த நேரத்துல காந்தியடிகள் எங்க இருந்தாங்க பாத்தீங்கன்னா நவகாலி வங்காளத்துல இருந்தாரு. 37வது கேள்வி, இந்திய விடுதலை சட்டம் 1947 யாரால் இயற்றப்பட்டது? பி ஐக்கிய ராஜ்ய நாடாளுமன்றம், அதாவது யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்துல இயற்றப்பட்டது. 38வது கேள்வி, 16ஆம் லூயி பிரான்சின் கடைசி மன்னர் ஆவார். அவர் எந்த வம்சத்தினை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி போர்பன் மன்னர், போர்பன் வம்சம். 39வது கேள்வி, 16ஆம் லூயியின் ஆட்சி எப்போது முடிந்தது? எப்போ பாத்தீங்கன்னா 1781 பிரெஞ்சு புரட்சி நடக்கும். ஆனா 1792 முடியாட்சி ஒழிக்கப்பட்ட போது அவருடைய அவரோட உயிரை எடுத்துருவாங்க. அவர் ஏதோ சதி திட்டம் தீட்டுவாருன்ட்டு அவரை கொன்றுவாங்க. அதோட 1792 16ஆம் லூயியின் முடியாட்சி ஒழிக்கப்பட்டது. 40வது கேள்வி, 16ஆம் லூயி மற்றும் அவரது மனைவி பெயர் என்ன? என்னன்னு பாத்தீங்கன்னா பி மேரி ஆன்டாய்னெட், மேரி ஆன்டாய்னெட். 41வது கேள்வி, ஜூலை புரட்சி எப்போது பிரான்சில் நடந்தது? இதற்கு சரியான பதில் பி ஜூலை 26 29 1830 என்பது சரியானது. ஜூலை புரட்சி. அதுக்கப்புறம் 1848 ஒரு புரட்சி நடைபெறும். 42வது கேள்வி, ஜூலை புரட்சியின் போது கீழ்கண்டவர்களில் எவர் மன்னராக பதவி ஏற்றார்? இதற்கு சரியான பதில் பி 10ஆம் சார்லஸ் என்பது சரியானது. 43வது கேள்வி, அவுரி கழகம் அல்லது இண்டிகோ கழகம் நடைபெற்ற ஆண்டு எது? எது பார்த்தீங்கன்னா 1859 60ஆம் ஆண்டுகள்ல நடைபெற்றது, வங்காளத்தில் நடைபெற்றது. 44வது கேள்வி, அவுரி புரட்சி அல்லது இண்டிகோ கழகம் மூலம் விவசாயிகள் பண்ணையாளர்களை வங்காளத்தின் எந்த பகுதியில் இருந்து வெளியேற்றினர்? எது பாத்தீங்கன்னா வங்காளத்துல குறிப்பா வடக்கு பகுதி வங்காளத்திலிருந்து வெளியேற்றினர். அடுத்து 45வது கேள்வி, ஆங்கிலேயர்கள் பஞ்சத்தின் போது பின்பற்றிய கொள்கை எது? என்ன கொள்கை பாத்தீங்கன்னா தலையிடா கொள்கை. அடுத்து 47வது கேள்வி, மெட்ராஸ் டைம்ஸ் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான பதில் வில்லியம் டிக்பை என்பது சரியானது. அடுத்த 48வது கேள்வி, 1866ஆம் ஆண்டு ஒரிசா பஞ்சத்தின் போது ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக தனது இந்தியாவின் வறுமை குறித்த வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கியவர் யார்? இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படும் தாதாபாய் நவரோஜி. அதே மாதிரி மெட்ராஸ் பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு எது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 49வது கேள்வி, 1876 78ஆம் ஆண்டு போன கேள்விக்கு கேட்ட பதில் ஆண்டு காலப்பகுதியில் மதராஸ் மாகாணத்தில் பஞ்சம் ஏற்பட்ட போது தலையிடா கொள்கையை பின்பற்றிய இந்திய அரச பிரதிநிதி யார்? அப்போ யார் அரச பிரதிநிதியா இருந்தாங்க பாத்தீங்கன்னா லிட்டன் பிரபு. 50வது கேள்வி, பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 1843 என்பது சரியானது. அடுத்த 51வது கேள்வி, எந்த ஆண்டு கவுன்சில் சட்டம் மூலமாக ஆங்கில கல்வி சட்டத்தை இயற்றினர்? எதுன்னு பாத்தீங்கன்னா 1833ஆம் ஆண்டு கல்வி சட்டம் கொண்டு வராங்க. 1835ஆம் ஆண்டு மெக்காலே கல்வி அறிக்கை வெளிவருது. அந்த மெக்காலே கல்வி அறிக்கை 1835ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதன்படி ஆங்கில கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தது. அடுத்த 52வது கேள்வி, 1823 இந்தியாவில் பொது கல்விக்கான பொதுக்குழு என்ற குழு அமைக்கப்பட்டதன் முக்கிய காரணம் என்ன? என்னன்னு பாத்தீங்கன்னா 1813ஆம் ஆண்டு கல்வி பட்டய அந்த சாசன சட்டத்தின்படி கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருப்பாங்க. அந்த பணத்தை எவ்வாறு செலவு செய்திருக்க மாட்டாங்க. அதனால 10 ஆண்டுகள் கழித்து அந்த பொது கல்விக்கான பொதுக்குழு அமைக்கப்படுகிறது. எதுக்குன்னா அந்த 1 லட்சம் ரூபாயை எப்படி செலவிடுவது என்பதை பற்றி இது பண்ணுவதற்காக பொது கல்விக்கான பொதுக்குழு அமைக்கப்பட்டது. கல்வி நிதியை பயன்படுத்துதல் அதன் காரணமாக அமைக்கப்பட்டது. அடுத்த 53வது கேள்வி, 1823ஆம் ஆண்டில் பொது கல்வி குழுவில் உள்ள ஓரியண்டலிஸ்டுகள் யாரை குறிக்கும்? இந்த ஓரியலிஸ்டுகள் அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரம்பரிய இந்திய மொழிகள் மற்றும் கல்வியை ஆதரிக்கும் குழுவினர். அதாவது
கீழத்திய மொழிகளை கற்பிக்கும் குழு. இன்னொரு பிரிவு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலிக்கன். அவங்க வந்து ஆங்கில மொழியை கற்பிக்க வேண்டும் அப்படின்னுவாங்க. அந்த பொது கல்விக்கான பொதுக்குழு இரண்டாக பிரிகிறது. அதுல கடைசியில 1835ஆம் ஆண்டு மெக்காலே கல்வி குறிப்பு, அது வந்து ஆங்கில கல்விக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவில் ஆங்கில மற்றும் மேற்கத்திய கல்வி முறை அறிமுகமானது. அடுத்த 54வது கேள்வி, மதுரை சுல்தானத்தை நிறுவியவர் யார்? இதற்கு சரியான பதில் ஜலாலுதீன் அசன் ஷா என்பது சரியானது. அடுத்த 55வது கேள்வி, ஃப்ரண்டீர் காந்தி அதாவது எல்லை காந்தி என அழைக்கப்பட்டவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா பி கான் அப்துல் கஃபார் கான் என்பது சரியான பதில். அடுத்து 56வது கேள்வி, குதாய் கித்மத்கார்கள் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார்? இவங்க வந்து சிவப்பு சட்டைக்காரர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். இவருக்கு சரியான பதில் ஏ கான் அப்துல் கஃபார் கான் என்பது சரியான பதில். 57 அப்துல் கஃபார் கான், கான் அப்துல் கஃபார் கான் தொடங்கிய குதாய் கித்மத்கார்கள் அமைப்பு எந்த பெயராலும் அழைக்கப்பட்டது? இதற்கு சரியான பதில் சி சிவப்பு சட்டை. 58வது கேள்வி, பாதுஷா நாமா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ அப்துல் ஹமீத் லஹோரி. இந்த பாதுஷா நாமா ஷாஜகானோட வரலாற்றை கூறுகிறது. அடுத்த 59வது கேள்வி, அக்பரின் வளர்ப்பு தாய் மகன் மகம் அனக்காவின் மகன் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ ஆதாம் கான் என்பது சரியான பதில். அப்துல் ரஹீம் கானி கனான், அவர் வந்து பைரம் கானோட பையன். இவரோட வளர்ப்பு தாய் மகம் அனக்காவின் மகன் ஆதம் கான். அடுத்து 60வது கேள்வி, சிவாஜியை அடக்க அனுப்பப்பட்ட பீஜப்பூரின் படைத்தலைவர் யார்? பீஜப்பூரோட படைத்தலைவர் யார் பாத்தீங்கன்னா அப்சல் கான் என்பது சரியானது, அப்சல் கான். அடுத்த 61வது கேள்வி, 1687ஆம் ஆண்டில் கோல்கண்டா கோட்டையை நீண்ட நாள் வீரமாக காத்தவர் யார்? யாருன்னா இது அவுரங்கசீப் காலத்துல காத்தாரு. யாரு பாத்தீங்கன்னா அப்துல் ரஜாக் லாரி அவர்ன்றவர் காக்கிறார் கோல்கொண்டா கோட்டையை. அடுத்த 62வது கேள்வி, ஐனி அக்பரி என்பதன் பொருள் என்ன? இதற்கு சரியான பதில் டி அக்பரின் புள்ளி விவர கணக்கு என்பது சரியானது. அடுத்து 63வது கேள்வி, காந்தாரா என்ற பகுதி பாரசீக பேரரசில் எந்த வகை நிர்வாகமாக இருந்தது? என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பி சத்ரப்புகள் என்றது சரியான பதில். சத்ரப்பு என்பது ஒரு வகை மாகாணம், பாரசீக சொல் மாகாணம். அடுத்த 64வது கேள்வி, ஐடாஸ்பஸ் போர் எப்பொழுது நடைபெற்றது? எப்போதுனா பி கிமு 326 நடைபெற்றது. இதற்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஜீலம் நதி போர் என்ற வேறு பெயரும் உள்ளது. ஜீலம் நதியை குறிக்கும் கிரேக்க சொல் தான் வந்து ஐடாஸ்பஸ். அடுத்த 65வது கேள்வி, ஐடாஸ்பஸ் போர் நிகழ்ந்த இடம் எது? இதுன்னு பாத்தீங்கன்னா ஜீலம் நதி. அதுக்குதான் வந்து கிரேக்க மொழியில வந்து ஐடாஸ்பஸ் என்று அழைக்கப்படுகிறது. 66வது கேள்வி, அசோகா அன்னையின் பெயர் என்ன? ஏ சுபத்ராங்கி என்பது சரியான பதில். அசோகரின் அன்னையின் பெயர், தந்தை வந்து பிந்துசாரர். 67வது கேள்வி, அசோகர் வாரிசுரிமை போர் யாருடன் நேரடியாக நடத்தினார்? யாருன்னா அவருடைய அண்ணன் சுசிமா. 68வது கேள்வி, அசோகர் அவரது சகோதரர்களை எவ்வாறு எதிர்கொண்டார் என சில நூல்கள் கூறுகின்றன. எப்படின்னா புத்த சமய நூல்கள். பி 99 சகோதரர்களை கொன்றதாக கூறப்படுகிறது. 69வது கேள்வி, வாரிசுரிமை போர் முடிவில் யார் உயிருடன் எஞ்சினர் அசோகர் காலத்துல? யார் பாத்தீங்கன்னா பி விகடசோகா அல்லது விகட சோகா. அவர் தான் வந்து உயிரோட இருந்தார், ஒரே சகோதரர். மீதி சுசிமா அவர் தான் அரியணை வாரிசு. அவருக்கும் சண்டையில அசோகர் வெற்றி பெற்றார். 70வது கேள்வி, இந்தியாவில் இந்தோ கிரேக்க அதாவது யவன பேரரசை நிறுவியவராக யார் கருதப்படுகிறார்? இதற்கு சரியான பதில் பி டெமெட்ரியஸ் என்பது சரியானது. இந்தோ கிரேக்க அரசை நிறுவியவர். இந்தோ கிரேக்க அரசர்களில் நன்கு அறியப்பட்டவர் யார் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதிலே அதற்கான பதில் இருக்கிறது. 71 மெனாண்டர் அல்லது மிலிந்தர் எந்த நகரத்தை தலைநகராக வைத்திருந்தார்? இவங்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சி சாகாலா அப்படி அல்லது சியான்கோட் என்று அழைக்கப்படுகிறது.
72வது கேள்வி, இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி மார்க்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகளின் பயண குறிப்புகளில் இருந்து அறிந்து கொண்டவர்கள் யார்? யாரு பாத்தீங்கன்னா பி, ஐரோப்பியர்கள். வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ பயண குறிப்பு. 73வது கேள்வி, பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் யார்? மிகவும் சிறப்பானவர். யாருன்னு பாத்தீங்கன்னா டூபாசி அப்படின்னு அழைப்பாங்க. பி, ஆனந்தரங்க பிள்ளை. அவர்தான் மொழிபெயராளராக இருந்தார். அடுத்து 74வது கேள்வி, இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே அமைந்துள்ளது? எங்கன்னு பாத்தீங்கன்னா பி, புதுடெல்லி. ஆரம்ப காலகட்டத்துல கல்கத்தாவில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் புதுடெல்லியில தான் இப்போ அமைந்திருக்கிறது. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அவர்தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து 75வது கேள்வி, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பாத்தீங்கன்னா பி, ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் என்பவர். 76வது கேள்வி, புனித டேவிட் கோட்டை இருக்கும் இடம் எது? எதுன்னு பாத்தீங்கன்னா டி, கடலூர் என்பது சரியானது. சென்னையில இருப்பது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, கல்கத்தாவில் இருக்குது செயின்ட் வில்லியம் கோட்டை. 77வது கேள்வி, புனித ஜார்ஜ் கோட்டை எங்கு அமைந்துள்ளது? எங்கன்னா பி, மதராஸ், சென்னை. அதுதான் தற்போதைய தலைமைச் செயலகம். 78வது கேள்வி, கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றி தூணை எங்கு நிறுவினார்? எந்த இடத்துல நிறுவினார் வெற்றி தூணை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மாச்சலம் என்பது சரியான பதில். சிம்மாச்சலம். 79வது கேள்வி, போர்ச்சுகீசியர்கள் எங்கு கோட்டையை கட்டிக்கொள்ளும் உரிமையை விஜயநகர பேரரசிடமிருந்து பெற்றனர்? சரியான பதில் ஏ, பத்துக்கல் என்பது சரியான பதில். பத்துக்கல். அடுத்து 80வது கேள்வி, கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வருகை தந்த வெளிநாட்டு பயணிகள் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, நூனிஸ் மற்றும் பயஸ். இவங்க எந்த நாட்டினர் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா. 81வது கேள்வி, கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்த தலை சிறந்த புலவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ, அல்லசானி பெத்தன்னா. அல்லசானி பெத்தன்னா என்பது சரியானது. 82வது கேள்வி, நாயக் அல்லது நயங்காரா முறையை மறுசீரமைப்பு செய்து அதற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர் யார்? இதற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ, கிருஷ்ணதேவராயர். அடுத்து 83வது கேள்வி, கிருஷ்ணதேவராயர் இறந்த பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்றவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, அச்சுத தேவராயர் என்பது சரியானது. 84வது கேள்வி, ஆரவீடு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, ராமராயர் சகோதரர். 85வது கேள்வி, விஜயநகர அரசு காலத்தில் முதலமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? மகா பிரதானி, தலவாய், சி வாசல், டி நாயக். இதற்கு சரியான பதில் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. 86வது கேள்வி, விஜயநகர அரசு காலத்தில் தளபதி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தளபதி. இதற்கு சரியான பதில் என்னன்னு ஏ, தலவாய், பி மகா பிரதானி, சி வாசல், டி நாயக். என்ன என்பதை கமெண்ட் பண்ணுங்க. 87வது கேள்வி, விஜயநகர அரசு காலத்தில் அரண்மனை பாதுகாவலர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? இதற்கு சரியான பதில் என்ன என்பதை கமெண்ட் செய்யுங்கள். 88வது கேள்வி, மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு எதற்கான சான்று? மண்டகப்பட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ, பல்லவர் ஆட்சி கால சான்று என்பது சரியானது. அடுத்து 89வது கேள்வி, பல்லவர் கால இலக்கிய சான்றுகளில் நாவல் எது? இதற்கு சரியான பதில் அவனி சுந்தரி கதை. அவனி சுந்தரி கதை என்பது சரியானது. அடுத்து 90வது கேள்வி, பல்லவர்கள் யாரிடம் சிற்றரசராக இருந்தவர்கள்? இதற்கு சரியான பதில் ஏ, சாதவாகனர்கள் என்பது சரியானது. அடுத்து 91வது கேள்வி, சமண சமயத்தை பின்பற்றிய மகேந்திரவர்மன் யாரால் சைவ மதத்திற்கு மாறினார்? இதற்கு சரியான பதில் ஏ, திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்படும் அப்பர். அடுத்து 92வது கேள்வி, பல்லவ அரசின் முதலாம் நரசிம்மனின் படை தளபதி யார்? இதற்கு சரியான பதில் பரஞ்சோதி. அடுத்து 93வது கேள்வி, வாதாபி படையெடுப்பில் பல்லவ படைகளுக்கு தலைமை ஏற்றவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, பரஞ்சோதி என்பது சரியானது. அடுத்து 94, மத்த விலாச பிரஹசனம் என்ற நாடக நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, மகேந்திரவர்மன். அடுத்து 95வது கேள்வி, சாளுக்கியர்களின் தலைநகரமான வாதாபியை கைப்பற்றி 2ஆம் புலிகேசியை கொன்றவர் யார்? இதற்கு சரியான பதில்
ஏ முதலாம் நரசிம்மவர்மன். 96 மதுரா விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ கங்காதேவி. அவருடைய கணவர் பெயர் குமண கம்பனன். 97வது கேள்வி ஆமுக்த மால்யதா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான பதில் கிருஷ்ணதேவராயர். இது என்ன மொழி நூல் என்பதை கமெண்ட் செய்யுங்க. சமஸ்கிருதமா தெலுங்கான். 98வது கேள்வி பிருத்திவி ராஜ ராஜசோ என்ற நூலை இயற்றியவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ சந்த் பரிகை. இது 3ஆம் பிருத்திவிராஜ் சௌகான், அதாவது 2ஆம் தரையின் போரில் தோல்வியுற்ற இந்த பிருத்திவிராஜ் சௌகானின் வரலாற்றை கூறுகிறது. முகமது கோரியுடன் நடந்த சண்டை இதெல்லாம் கூறுகிறது. சம்யுக்தா அவங்களோட மனைவியை பற்றியும் இந்த நூல் கூறுகிறது. அதை எழுதியவர் சந்த் பரிதை. 99 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராஜதரங்கிணி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது காஷ்மீரின் வரலாற்றை கூறுகிறது. எழுதினவர் ஏ கல்லானார் என்பது சரியானது. 100வது கேள்வி தபகத் இ நஸ்ரி என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ மின்கஜ் உச் சிராஜ் என்பது சரியான பதில். தபகத் இ நஸ்ரி, மின்கஜ் உச் சிராஜ். நன்றி. அந்த மேற்கண்ட 3 விஜயநகர பேரரசை பற்றி கேள்வியை கமெண்ட் பண்ணுங்க. நானும் கமெண்ட் பண்றேன். நன்றி.